பாருங்கள், இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பீக்கங்காவை நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. வானல் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 8 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பீக்கங்காவை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அந்த ஆயில்லையே காயை நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம கல்லுப்பு சேர்த்திருக்கிறதுனால பீக்கங்காயிலே நல்லா தண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே நம்ம பீக்கங்காயை நல்லா வேக வைக்கலாங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பீக்கங்காயில். ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாக வச்சு தண்ணி சுண்ட பிறகு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ட்ரை ஆகட்டுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. வேர்க்கடலை, மிளகாய், எள்ளு 3ஐயும் வறுத்து அரைச்ச தூளுங்க. 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பீக்கங்காய் பொரியல். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்திருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விடலாங்க. பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். சுட சுட பீக்கங்காய் பொரியல் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.